வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? தர்ஷிகாவுக்கு எதிரா ஜெஃப்ரி, பவித்ரா விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா, தர்ஷிகா அத தாங்குவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, பவித்ராவுக்கு தர்ஷிகா செய்த கொடுமைகள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதேபோல அன்ஷிதாவுக்கு கூட பண்ணாங்க. எல்லாருக்குமே பண்ணாங்க. ஜெஃப்ரிக்கு அத விட 130 தோப்புக்கரணம் போட வச்சாங்க. அதுல கால் வலியால் துடித்த ஜெஃப்ரி, அது கதறி அழுத ஜெஃப்ரி அப்படிங்கிற மாரி போச்சு. அதுக்கப்புறம் மேலும் சிலரும் ஜெஃப்ரிய வெறுப்பேத்துனாங்க. அவரு கேப்டனா கூட மதிக்கல அவர அப்படிங்கிறது தான் நம்மால பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா ஏஞ்சல்ஸ் டெவில்ஸா மாறப் போறாங்க. டெவில்ஸ் ஏஞ்சல்ஸா மாறப் போறாங்க. இதுல ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. அதுவும் பவித்ரா கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கு எதிராகவும், மஞ்சரிக்கு எதிராகவும் போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அது எதுக்காக பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது தர்ஷிகா பண்ண அநியாயம் இருக்கு. தர்ஷிகா இது மட்டுமா பண்ணாங்க. தான் டீம்ல இருக்கிற ஜாக்குலின் சௌந்தர்யாவோடயே சண்டை போட்டாங்க. கேட்டா, நான் என்ன நீங்க இது பண்ணாதீங்க. நாங்கலாம் விளையாடுறோம். நீங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்குலினையும் இவங்க சௌந்தர்யாவும் கேட்டாங்க. அது இல்லாம இது உங்க அப்பா வீடு இல்ல. என்னது? உங்க அப்பா வீடு இல்ல. நீங்க கண்டபடி விளையாடுறதுக்கு, இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அதுக்கு சௌந்தர்யா எகிறிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. சௌந்தர்யா இல்ல ஜாக்குலினும் எகிறிட்டு தான் வந்தாங்க. பட் என்னன்னா, அந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லங்க. தர்ஷிகா விட்டுருங்க. இந்த வார்த்தையே சௌந்தர்யாவோ, ஜாக்குலினோ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இது ஒண்ணும் உங்க அப்பா வீடு இல்லன்னு தர்ஷிகா கிட்ட சொல்லியிருந்தா, விஷால், அருண், முத்து எல்லாம் வந்திருப்பாங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க உங்க அப்பா வீடுன்னு சொல்லிட்டு. ஆனா தர்ஷிகா சொன்னதுனால அது பெரிய விஷயமா பெரிய ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆகல. இப்படிதான் மக்கள் இருக்காங்க. மக்கள் இப்படிதான் அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பழமொழிகள். அந்த பழமொழிகளின் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. யார் சொல்றாங்கங்கிறத பொறுத்தது. அதேபோல இந்த சாசனா பண்ற கொடுமை இருக்கு. அது அத விட கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தர்ஷிகா நான் கன்டென்ட் பண்றேங்கிற போர்வையில ஜெஃப்ரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. அது 20 பேரா பண்ணாம கூட போயிருக்கலாம். பட் 130 வரைக்கும் பண்ணாங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கு சண்டை போட்டாங்க 2 பேருமே. யாரு? சௌந்தர்யாவும், இவங்க ஜாக்குலினும் சண்டை போட்டாங்க. பட் அந்த புரிதல் இல்லாம விளையாடுனாங்க தர்ஷிகா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவதுங்க நீங்க ஏஞ்சலா ஏஞ்சலா இருக்கிறவங்கள நீங்க துன்பப்படுத்தணும். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்படிங்கிறது உண்மதான். பட் நமக்கு ஒரு மனசாட்சி உறுத்தணும் இல்லையா? ஒரு 20, 30 பண்ணனே சரி போடா நீ அடுத்தது வா இது உன்கிட்ட அந்த ஹார்ட்ட குடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. எதுக்கு அவன போய் அவ்வளவு துன்புறுத்தி அத துவம்சம் பண்ணி என்ன பண்ணீங்க நீங்க? அந்த பேசிக் நாலேட்ஜ் கூட இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. தர்ஷிகாவுக்கு தான் பண்றது தான் அப்படின்ட்டு ஏன் நீங்க சௌந்தர்யாவும், ஜாக்குலினையும் எதிர்க்கிறதுக்கே நீங்க தயங்கலையே. ஆமா நீ என்ன விளையாடுற நீயும் என்ன கேட்கிற வேலைய பாரு போ அப்படின்ட்டாங்க. அந்த அந்த எதிர்ப்பு உணர்வு தான் அது மிகப்பெரிய சண்டையா பின்னாடி மாறுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜாக்குலினும், சௌந்தர்யாவும் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ முதல்ல சிறைக்கு அனுப்புறதா முடிவு பண்ணாங்க பெட்ரூம்குள்ள. அது ஜாக்குலின் ஒத்துக்கல. இல்லங்க நான் தான் சுவாரஸ்யம் இல்லாம ரொம்ப கம்மியா ஆடுனேன். என்னதான் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல வாங்க எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்மா முன்னாடி நின்னு பேசும்போது அப்போ 4 ஓட்டு ஜாக்குலினுக்கு விழுந்தது. அதனால ஜாக்குலின் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேத்து கன்டென்ட் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசா இவங்க ஒரு 11 மணிக்கு வெளில விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாலியா இவங்க சுத்திட்டு இருந்தாங்க. யாரு? நம்ம ஜாக்குலின், சௌந்தர்யா, ரேயன், ஜெஃப்ரி எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஜெஃப்ரிக்கு ஒரு பயங்கர மனசு வலிச்சிருக்காங்க. கதறி அழுதாப்புல. கதறி அழுததை கூட அவங்க கவலையே படல தர்ஷிகா. அதாவதுங்க நாங்க பேயா இருக்கிற வரைக்கும், டெவிலா இருக்கிற வரைக்கும் நாங்க எத பத்தி கவலைப்பட மாட்டோங்க. நீ என்ன வேணா கத்துக்கோ இது எனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன வேணா பண்ணு. எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படின்னு. அதேபோல பவித்ராவையும் உண்டு இல்லன்னு பண்ணாங்க. உண்டு இல்லன்னு பண்ணாங்க. பவித்ரா எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க பவித்ரா. ஏன் நம்ம இவரு பண்ணலையா? தீபக் பண்ணலையா? தீபக் மூஞ்செல்லாம் கிட்ட போய் அந்த பொண்ணு "ஏடேய் வேணாம்டா மூஞ்ச கொண்டு போய் தூரம் வைடா" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. அதான் சிரிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க சிரிச்சாங்க. அந்த இது பேர் என்ன? மஞ்சரி முட்டைய அப்படியே மூஞ்சி பூரா தடவி, தக்காளிய தடவி என்னென்னவோ பண்ணாங்க இவங்கள பவித்ராவ. இது எல்லாத்துக்குமே வெஞ்சன்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே இருக்கு. அதாவது நீங்க ஒரு வேலைய பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான பலன் இருக்கும் இல்லையா? பலன், பிரதிபலன் 2மே இருக்கும். அதாவது "விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும்" அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
நீங்க என்ன விதைக்கிறீங்களோ இன்னைக்கு அது நாளைக்கு அறுவடை ஆகும். அதுதான். நீங்க ஏஞ்சல்ஸா இருக்கிறவங்க எல்லாம் டெவில்ஸா மாறுவாங்க. டெவில்ஸ் வந்து அப்படியே வச்சு செய்ய போறாங்க நாளைக்கு. சோ அதுவும் குறிப்பா அன்ஷிதா ஒரு அடி பண்ண போறாங்க. பவித்ராவும் ஜெஃப்ரி இறங்கி தர்ஷிகாவ அடிப்பாங்க. பவித்ராவுக்கு இன்னொரு கணக்கு இருக்கு மஞ்சரியோட. அந்த கணக்கு தனி கணக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தனியாவே இன்னொரு போஸ்டே கூட போடலாம். அந்த அளவுக்கு கன்டென்ட் இருக்கு அதுல. சோ இப்படி எல்லாருமே வந்து இன்னைக்கு கன்டென்ட்ல தெறிக்க விட போறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது 2வது நாளான இந்த ஏஞ்சல்ஸ் டெமான்ஸ் டாஸ்க்ல அப்படி துவம்சம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஜெஃப்ரியும் பவித்ராவும் ஏஞ்சல்ஸா இது டெவில்ஸா வந்தாங்கன்னா தர்ஷிகாவுக்கு செம ஆப் இருக்கு. அதுவும் ஜெஃப்ரி எல்லாம் வச்சு செய்ய போறான். நீ என்ன அதுக்கு வந்து விஷால் இவன் எல்லாம் அருண்லாம் சண்டைக்கு வருவானுங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கும். தர்ஷிகாவுக்கு சப்போர்ட்டா 4 பேர் வருவான். பாருங்க எல்லாம் வருவான். அருண் அந்த பக்கம் இருப்பான். ஆனா அருணே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதெல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். அதாவதுங்க நான் தான் சொன்னேன். மாமியார் உடைச்சா மண் கூடம், மருமக உடைச்சா பொன் கூடன்ட்டு. தர்ஷிகா சப்போர்ட் பண்ணிடுவேன். நான் தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் இந்த ஒரு அப்பா வீட்டு உங்க அப்பா வீடா உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்குன்னு சொல்லி தர்ஷிகா சொன்ன விஷயத்த சௌந்தர்யாவும் ஜாக்குலினும் சொல்லியிருந்தா வீடே ரணகலமா இருக்கும். அந்த அளவுக்கு ஏன் மஞ்சரியா வந்து சண்டை போடாது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்க போகுது. ஏன்னா இன்னைக்கும் எப்படி ஒரு 6 ப்ரோமோ விடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளவு சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. டோன்ட் வரி பி ஹாப்பி ஆல்வேஸ் நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்களோட சம்பவங்களா நம்மளும் நிறைய விஷயங்களை பண்ண போறோம். அதே போல பவித்ராவுடைய அந்த மனத்தாங்கல் கண்டிப்பா தீபக் எதிராகவோ அல்லது தர்ஷிகாவுக்கு எதிராகவோ ஏன் மஞ்சரிக்கு எதிராகவோ மாறும். மஞ்சரி என்ன அட்டகாசம் பண்ணாங்க. அவங்க மேல முட்டையை அடிச்சது மட்டும் இல்ல முட்டையை ஊத்தி ஊத்தி ஊத்துனா அந்த ஸ்பூனை வர அப்படி வச்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்பூனை வச்சோன்னா அந்த பொண்ணால பாவம் விழுங்கவும் முடியாம இதுவும் இவ்வளவு கஷ்டம். விழுகிட்டே இருக்கும்போது வாழை கடவுள் முட்டை அங்க இருந்துச்சு. எல்லோ கரு அங்க இருந்தது. இப்படி தரமான சம்பவங்களை பண்ணாங்க. அது வேற முட்டை அங்க கீழே சிந்தி அட்டகாசம் பண்ணி நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க. மஞ்சரி வந்து இவ்வளவு கொடுமையானவங்களா அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல இதெல்லாம் நாங்க கேமுக்காக தாங்க பண்ணோம். நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொன்னாலுமே மக்கள் வந்து அந்த அளவுக்கு மஞ்சரியை பாராட்டலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவ்வளவு கொடுமையா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுதான். ஸோ அது அப்படியே மஞ்சரிக்கு நடக்கும்போது அது காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா பவித்ராவும் ஜெஃப்ரியும் வச்சு செய்ய போறாங்க தர்ஷிகாவை. தர்ஷிகாவுக்கு ஆதரவாக விஷால் வந்து நிப்பாரு பாருங்க. விஷால் டெவில் இல்லையா? இப்ப எப்படி ஜாக்குலினும் சௌந்தர்யா வந்து நின்னாங்களோ ஜெஃப்ரிக்கு, அதே போல விஷாலும் அருணும் வந்து நிப்பாங்க. கண்டிப்பா வந்து நிப்பாங்க. அது எப்படி நீங்க அவங்க மேல கை வைப்பீங்க? முத்து வந்து நிப்பாரு முதல்ல. ஆமா, முத்து வந்து முதல்ல வந்து நிப்பாரு. ஏன்னா அவரு உங்களுக்கு தான் தெரியுமே. ஆ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார். இப்ப அன்ஷிதாக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் கிட்டயே வரமாட்டாரு. அவரு வந்து வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பாரு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுல இன்னும் தெறிக்க விடும் சம்பவங்கள் நெறைய இருக்கு. அந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு 6, 7 ப்ரோமோ விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்வளவு சம்பவங்கள் இருக்கும். பட் அதான் ஏஞ்சல்ஸ், டெவில்ஸ் மாறணும். மாறுனா கன்டென்ட் தெறிக்க விடுவாங்க. பட் இதே ஆட்கள வச்சிருந்தா போர் அடிச்சிரும். அதனால இது 2 நாள்ல முடிக்க போறாங்களா? இல்ல 3வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு சம்பவம் இருக்கு. தரமான சம்பவங்கள் இருக்கு. நானும் உங்கள உங்கள மாதிரி ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.